பழைய ஏற்பாடு முழுவதும் நான் அறிந்தவரை தேவன் தெரிந்து கொண்ட ஒவ்வொருவரும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை மாத்திரம் தேவனுக்காக செய்து முடித்தார்கள். இதில் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? விசுவாசித்தான், உத்தமன், தன்னை தீட்டுப்படுத்தி கொள்ளாதவன் என்று வாழ்ந்தவர்கள் உண்டு. ஆனால் வாயை திறந்து பகிரங்கமாய் நான் என் தேவனில் முழு மனதோடு அன்பு கூறுகிறேன், நேசிக்கிறேன், அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறார், அவரை எனக்கு முன்பாக வைத்து இருக்கிறேன் என்று சொன்னவன் தாவீது மட்டும்தான். இவர்கள் அனைவரும் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பை, வேலையை செய்து முடித்து தேவன் மூலம் கனப்படுத்தப்பட்டார்கள். ஆனால் தாவீது ஒவ்வொன்றிலும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்வது எப்படி என்று பார்த்து பார்த்து வாழ்ந்தான். அவர் இருதயத்தில் இடம் பிடிக்க முற்பட்டான். தேவன் தாவீதுக்கு என் இருதயத்திற்கு ஏற்றவன் என்ற பெயரை கொடுத்தார். இருதயத்திற்கு ஏற்றவன் என்ற பெயரை மற்ற எவரும் தேவனிடமிருந்து வாங்கவில்லை. தேவனின் எல்லைக்குட்பட்ட பல வேலைகளை பலர் செய்து வேலையை முடித்துவிட்டேன் என்று வாழ்ந்தவர்களை பார்க்கிலும் கர்த்தரின் அருகில் அவரின் மனதில் இடம் பிடிக்கும் வேலையை செய்வதில் கவனம் வைத்தவன் தாவீது. தேவனுக்காக உழைப்பவர்கள் அநேகர், ஆனால் தேவனுக்காக வாழ்பவர்கள் சிலர். தேவனுக்காக சரீரத்தில் உழைப்பவர்கள் அநேகர், ஆனால் தேவனின் உணர்வுகளை புரிந்து அவரோடு கூட வாழ்பவர்கள் சிலர். தேவனுக்காக சரீர அளவில் உழைத்து மனதளவில் தூரம் உள்ளவர்கள் அநேகர். தேவனுக்காக சரீர உழைப்போடு தேவனின் மனதோடு தன் மனதை இணங்க செய்தவர்கள் சிலர்.